கண்டிப்பாக வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, அது ஜிம்மில் ஏதாவது தவறு நடந்திருக்குமா? ஏன்னா ரொம்ப ஜிம் பண்ணி ஏதாவது ப்ராப்ளமா? அதனால் நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் வந்திருக்கான்ட்டு. ஜென்ரலாக ஜிம் வந்து கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு வந்து எஃபெக்ட் நல்லா தான் சார் இருக்கும். ப்ராப்ளம் சப்போஸ் ஒரு தப்பாக பண்ணியிருந்தாருன்னா ப்ராப்ளம் என்ன ஆயிருக்கும், இந்த போன் ஃப்ராக்சரு, இந்த டிஸ்க்கு முதுகில் இருக்கிற இந்த டிஸ்க்கு கொலாப்ஸ் ஆகிடுச்சு, டிஸ்க்கு பல்ஜ் ஆகிடுச்சு, இல்லை டிஸ்க்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. இப்படி ஏதாவது இருந்ததுன்னா கூட ஒரு பிரச்சனைகள் எப்படி இருக்கும்னா வந்துட்டு இந்த கீழே வந்து கால்கள் வந்து வராமல் இருக்குது, கால்கள் வீக்காக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலேயும் வந்துட்டு அவர் பேச்சில் ப்ராப்ளம் வராது, எந்த விதத்துலையுமே வந்துட்டு அவர் கை நடுக்குன்றது வராது, எந்த இடத்துலையுமே அவர் லுக்கு டவுன் ஆகாது. ஸோ அப்படி தான் இருக்குமே தவிர, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே இந்த லுக்ஸே கொஞ்சம் டவுனாக இருக்குது, பேச்சில் தடுமாற்றம், கை நடுக்கணும் போது ஜிம் ரிலேட்டடான ஹிட்டிங்கோ இல்லை ஜிம் ரிலேட்டடான வியர் அண்ட் டியர்லையோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கிற மாதிரி இல்லை, எந்த ஆங்கிலையும் அதை நம்ம பொருத்தி பார்க்க முடியாது. ஸோ மோஸ்ட்லி அது இல்லை. மேபி ஒரு ஜிம்மில் ஏதாவது இது என்ன சொல்கிறது, ரொம்ப சில பேர் இந்த ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க, இந்த டெஸ்டோஸ்டிரானு, அதே மாதிரி வந்து க்ரோத் ஹார்மோன், இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது அவர் எடுக்கிறாரா, அது ரிலேட்டட் ஏதாவது எஃபெக்ட் ஆச்சா அப்படின்றது வந்து அது கொடுத்த ட்ரெயினருக்கு தான் தெரியும். அது வேணால் ஒரு சின்ன பாசிபிலிட்டி இருக்கலாம். அதில் கூட அது மூளையில் பெரிய அளவில் வந்து இந்த மாதிரி பாதிக்குதுன்றது கொஞ்சம் ரேர் தான்.